ஏய் என்னடா கையை மேலே தோலில் கை போட்டுட்டு பேசிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே வருவான். நறுக்குன்னு ஒரு கில்லு தள்ளுவாங்க. இங்கே உயிரே போடும். சின்ன கல் எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். புரிய அடிப்பாங்க. பார்த்து யார் அப்படி பார்த்தா ஒரு பாட்டுக்கு சாப்பிட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு தெரியாமல் நடந்தால் தான் உண்டு. அவர் திரைப்படம் நடிச்சிருக்கலாம், எப்படி இப்படி இருந்திருக்கலாம். இந்த அரசியலில் போனதுக்கப்புறம் தான் விஜயமான் தான் நீங்கள் கூப்பிடுவீங்களா? விஜயமான் தான் சொல்லுவேன். உங்களை என்ன கூப்பிடுவார் அவர்? 2 பேரும் ஒரே வயசா சார்? வயசு சொல்ல மாட்டேன். நான் ஒத்த கையில் தான் ஃபைட் பண்ணுவேன். சங்கிலி கட்டியிருப்பேன். இல்லை இந்த ஒத்த கைக்கே அவன் பதில் சொல்கிறானா பார்ப்போன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் சங்கிலி கட்டியிருப்பேன், ரைட்டில் அடிப்பேன். 2 பேருமே ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுவோம். இதுக்காக அவர் வண்டி 2, என் வண்டி MSM 8679, என் அம்பாஸ். 2 பேரும் இதுக்காக போய் சேலத்துலேருந்து ஆரம்பித்தோம். இவன் கட்சி ஆரம்பித்தா யாரை எதிர்த்து பேச போகிறான் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் போய் நேராக கலைஞர்கிட்ட போய் போகிறான் இன்விடேஷன். அவர் எவ்வளோ பெரிய கட்சியுடைய தலைவர், அவருக்கு தெரியாதா? எதுக்கு போய் இதை கொடுக்குறேன் அவர்கிட்ட? இல்லைடா அண்ணன்கிட்ட சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு சும்மா இல்லாமல் கத்துறது, உண்மையை உண்மையை பேசினா வழங்க முடியாதுங்க அரசியலில். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, நாளைக்கு வச்சுக்கலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமான்னு வாங்கண்ணேன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃபை கேட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும்னு எப்படி இருக்கும்? விஜய் இங்கே இருக்கிற மாதிரி நினச்சி ஏதாவது சொல்லுங்களேன். இங்கே தான் இருக்காரு. ஐயோ அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே. வணக்கம் சார். வணக்கம். தீவுத்திடலில் உயிரில்லாமல் உங்கள் நண்பர் விஜயகாந்த் கேப்டனோட உடலை போய் பார்க்கும்போது அப்படி கலங்கி நின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்த்தோம். என்ன ஃபீல் பண்ணீங்க ஒரு செகண்ட் அந்த இடத்துல அந்த பவரோட அந்த உடலை பார்த்ததும்? நான் என்னுடைய நண்பனை இழக்க போகிறேன்றது நான் ஒரு 2018 நான் டிசைட் பண்ணிட்டு வெளியே வந்தேன். ஏன்னா 2018 அவர்கிட்ட ஓட்டு கேட்க போனேன் டப்பி யூனியனுக்கு. அவர் எல்லாம் பேசினார். அண்ணி எப்படியா இருக்காங்க, கல்யாண மண்டபத்தில் தான் போய் பார்த்தேன். எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் பக்கத்தில் கேட்டார், யார் இது கேட்டாருங்க. 2018 கேட்டார். கொஞ்சம் மிஸ் ஆகுது நினைக்கிறேன் மேம். அப்போ நான் சொன்னேன், நீ ஓட்டு போட வர வேணாம்ப்பா. ஏன்னா இவன் அங்கே வந்துட்டு ஏதாவது மயக்கம் கொடுத்து எனக்கு விஜயகாந்த் சிங்கம் மாதிரி வச்சுக்கணும், எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அப்போ இந்த மாஸ்க்லாம் இல்லை. ஸோ அப்போருந்தே இருந்தது. பட்டு காலையில் எனக்கு அவர் செகண்ட் டைம் அட்மிட்டட்னு சொன்ன உடனே நான் வீட்டில் சொன்னேன், செகண்ட் டைம் அட்மிட் ஆகிறாருன்னா, ஏன்னா அவங்க ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்துக்கிறாங்க. அவங்களே செகண்ட் டைம் அட்மிட் பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலேருந்து 2 நாள்லேயே போயிட்டார் திருப்பி. அப்போ ஏதோ சம்திங் ராங். பட் ஐலண்ட் கிரவுண்ட் போனதுனால தான் தப்பிச்சான். ஐலண்ட் கிரவுண்ட் போகலன்னா நாரி இருக்கும், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த நல்ல மனிதனுக்கு எல்லாமே நல்லா அமைஞ்சுது. சிஎம் ஆல்சோ டுக் கேர். அதாவது அவர் தனிப்பட்ட முறையில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அங்கே வந்து தம்பியும் வந்தது. எல்லா இடத்துலையும் அவங்களுடைய ஷேடோ இருக்குன்றது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். கடைசியில் அந்த கடைசி மரியாதை செஞ்சு. அதனால் we must be thankful to the government. At least they must be thankful to the government. அவங்க இல்லைனாலும் நாங்கள் தேங்க்ஃபுல்லாக தான் இருப்போம். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு இவ்வளோ தூரம் மரியாதை கொடுத்து அந்த நிலவரத்தை வசத்துறது தமிழக அரசு கொடுத்த மரியாதை பெருசு. அதை நான் ஒத்துக்கிறேன். அஞ்சலி செலுத்திட்டு வந்த பிறகு கூட வெளியில் உங்களால் பேசவே முடியல, உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டீங்க. என்னால் உடஞ்சி பேச முடியும். அதாவது அது பேசுனா அவனுடைய ஞாபகம் நிறைய வருது. இல்லை நிறைய வருது. இந்த சென்ஸு எங்களுக்குள்ளே நிறைய இன்ஸ்டன்சஸ் இருக்குதுங்க. நான் போனோம்னு அங்கே போய் பார்த்தேன் பாருங்கள் பாடியை, கொஞ்சம் ஓகேவான. அது வரைக்கும் பார்க்கலன்னு இருந்தது. பேச சொன்னாங்க பாருங்கள், அங்கே மாட்டிக்கிட்டேன். நான் பேசாமல் ஒழுங்காக பீடியோ உட்காந்து அப்படியே போயிருந்தேன்னா சைலண்ட்டாக இருக்கும். எங்கள் உள்ளே இருக்கிற ஒரு அன்னோன்யம் வேறு யாருக்கும் கிடையாதுங்க. சினிமாவில் சொல்கிறேன்.
அவர் எத்தனையோ படம் நடிச்சிருக்கலாம், எப்படி இப்படி இருந்திருக்கலாம். இந்த அரசியலில் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய கேப், ரிஃப்ட்னு மனசுக்குள்ளே சண்டை கண்டு இல்லை, ஒரு கேப் வந்தது. ஸோ இப்போ அவர் வந்து நம்ம வந்து எதுவுமே சொல்லி செய்கிற மாதிரி இல்லையே. முந்தி எதுவாக இருந்தாலும் இவன் நடிகர் சங்க தலைவர் கூட சொல்கிறேன், நான் இல்லைன்னா அவர் வரமாட்டார். எனக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே விஜயமா நீ வந்து தலையிட்ட தான் நியாயமாயிடுது. விஜயமான் தான் நீங்கள் கூப்பிடுவீங்களா? விஜயமான் தான் சொல்லுவேன். உங்களை என்ன கூப்பிடுவார் அவர்? ரவின்னு சொல்லுவேன். ரெண்டு பேரும் ஒரே வயசா சார்? ஏறத்தாழ ஒரு வயசு தான் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தேன், அவருக்கு 71, நான் 70. நான் 53 பிறந்தேன், அவர் 52 பிறந்தார். அவன் வயசு சொல்ல மாட்டான். யார் யார் உங்கள் வட்டத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் வட்டத்தில் 5 பேர் சொன்னீங்களா? விஜயகாந்த் தான் சார் ஹீரோ, மெயின் மேனாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா எங்களுக்கு ஹீரோவே அவர் தானே. அப்புறம் நான், எஸ்எஸ் சந்திரன், பாண்டியன், வாகையார். பாண்டியன் நம்ம நடிகர் பாண்டியன். சரி, எப்போ தான் தியாகு வந்து சேருவார் எங்களோட. நான் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சிங்க் ஆகணும், ஒத்து போகணும். இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், எந்த விஷயம் உங்களுக்கும் விஜயகாந்துக்கும் ஒத்து போனதுன்னா என்ன விஷயம்? ஓப்பன் டாக்கு, மனசில் பட்டது பேசுவோம். அண்ட் ஒன் மோர் திங், யாருக்கும் துரோகம் செய்யணும்னு நினைக்க மாட்டோம். இதெல்லாம் சிமிலாரிட்டிஸ் இருக்குது எங்கள் 2 பேருக்குமே, ஒத்து போகிற விஷயங்கள் இருக்குது. அண்டு இப்போ அவர் சொல்கிறாங்கல்ல, அவர் வந்து சாதாரணமாக உட்காந்து சாப்பிடுவார், அது செய்வார். அவர் கம்பெனியில் எப்பயுமே அப்படி தான், எல்லாருக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அது நான் நடித்த உறவுமானில் நடித்தேன். அதனால் எங்களுக்கு ஒத்து போச்சு. அவர் மதுரையிலேருந்து வந்தவர், நான் திருச்சிக்காரன், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நான் எம்ஆர்ஆர் பையன் அப்படின்றத சொல்லவே மாட்டோம் எங்களுக்கு. விஜயமும் வசதியான ஆள் தான் மதுரையில். அதனால் உளமாற பழகணும் 2 பேரும். எந்த விதமான லாபம் நஷ்டம் இல்லாமல் எங்களுக்கு, எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் கேட்டுக்கிட்டு செய்யாமல். அவர் நல்ல பீக்கில் இருக்கார், ஹீரோ ஆகிட்டார். இந்த படத்தில் வாய்ப்பு வேணும்ப்பா கேட்டதே இல்லை யார், யாராகட்டும் நானாகட்டும் சிஸ்டர் யாருமே இல்லை. அவங்கவுங்க பீக்கில் அவங்கள கூப்பிட்டுப்பாங்க, அவ்வளோதான். எவ்வளோ படங்கள் 2 பேரும் சேர்ந்து நடித்த படங்கள்? இல்லை அவர் கூட பண்ணது அவர் கூட பண்ணது எப்படி பார்த்தாலும் ஒரு 30 படம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேடி பார்க்கணும். நிஜத்துல வந்து நெருக்கமான நண்பனா இருந்தாலும் படத்துல எல்லா படங்களையுமே வந்து மேக்ஸிமம் வில்லன் தான். அதுக்கு தான் அவர் தான் ஒத்துக்குவார். அம்மன் கோயில் கிழக்கால சொல்கிறேன் உதாரணத்துக்கு, 2 சீன் தான் வந்தேன். அப்போ தொண்டு முட்டி அவர் அடித்து நான் ஒத்த கையில் தான் ஃபைட் பண்ணுவேன், சங்கிலி கட்டியிருப்பேன். இல்லை இந்த ஒத்த கைக்கே அவன் பதில் சொல்கிறான் நான் பார்ப்போன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் சங்கிலி கட்டியிருப்பேன், ரைட்டில் அடிப்பேன். அவன் அடித்து கடைசியில் தூக்கி போட்டுட்டு மேலே வருவேன். அப்போ அவர் வீட்டில் வந்துட்டு அப்படி தூக்கி விடுவேன், கீழே விழுந்துருவார், போயிடுவேன். அதே மாதிரி வைத்தியை காத்திருந்தாள். ரேவதியும் இந்த குட்டி பொண்ணு எடுத்துகிட்டு அவங்க ஓடும்போது நான் வந்துடுவேன். நான் அண்ணங்காரன் வந்து பெல்ட் எடுத்து வீசுவோம் பாருங்கள், பின்னாடிலேருந்து ஒரு ஆள் பிடிப்பார். யாரும் திரும்பினா விஜயகாந்த், வைத்தியை காத்திருந்தாள் அந்த கேரக்டர். அவர் பிடிச்சிக்குவார், இப்படி கழுத்தில் என்னை பிடிப்பார், என்னால் ஸ்லிப் ஆக முடியாது. கடைசியில் இவங்க 2 பேரும் உள்ளே போனோம்னா அவர் உள்ளே போன்னு சொல்லுவார், போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் மவுத்து விட்டோம்னா பெல்ட் எடுத்து இருக்குன்னு இருக்குவேன் வெள்ளச்சாமியை. அப்போ நான் போய் சொன்னேன், என்ன இருந்தாலும் ஹீரோயா, நான் அடிக்கிறேன் அதை நீ வாங்கிக்கிறேன்னா ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்குவானா, அதை யோசிச்சு சொல்லு. இல்லை நாங்கள் பேசியிருக்கோம், கதடா நீ வேணும். அவன் கவலைப்பட மாட்டான் சார். எங்கே படுத்துருந்தோம் இப்போ விஜயா கார்டனில் 2 பேரும் புல்தரையில் படுத்திருந்தோம், சுந்தரராஜா சார் டைரக்ஷன். விஜயகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னாவே ஃபைட், அந்த காலை தூக்கி அடிக்கிறதுல தொடங்கி இன்னைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுல மிக முக்கியமானது அது. நீங்களும் ரொம்ப செம்மையாக ஃபைட் பண்ணுவீங்க. அவருக்கு இந்த ஃபைட்டில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது எப்போ வந்துச்சு? அப்போ ஆரம்ப காலத்துலேருந்தே வந்துருச்சா? இல்லைங்க, அவர் போடும்போது இப்போ ஃபைட்டுன்னா விஜயமாவை போடணும் அப்படின்ற ஒரு மாதிரியாக வந்துருச்சு ஃபைட்டுக்காகவே. நாட் ரஜினி சாரும் பண்ணார், கமல் சார் பண்ணியிருக்காரு, ஃபைட் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. பட் இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. இத்தனைக்கும் கமல் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இந்த ஸ்டூலில் ஃபைட்டு அதெல்லாம், அந்த அந்த கராத்தே படங்கள் அவர் நிறைய பார்ப்பார். பட் இவன் வந்து அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டான் சார். என்னென்னா இந்த தில் இருக்குது பாருங்கள்,
அந்த தில்லு தான் அவனை அந்த ஃபைட்டர் லிஸ்ட்டில் கொண்டாந்துச்சு. யாரோ பேட்டியில் கூட சொன்னாங்க, ஃபைட்டர்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். என்னென்னா டான்ஸ்னால் இல்லைடா டான்ஸை விட தள்ளி அடிச்சுட்டு போவான். டான்ஸ்னால் கொஞ்சம் அவருக்கு எட்டி கசப்பு. அவராகட்டும் இப்போ கார்த்திக் சார் இருக்கார்ல, முத்தரம சார் பையன், அவருக்கும் அப்படி தான். நடிக்கிற சீன் கொடுங்க அவருக்கு சந்தோஷமாக நடிப்பார், 10 பக்கம் கூட பேசுவார். ஆனால் ஒரு ஃபைட்டு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் விஜயமா. ஃபைட்டுன்னா எத்தனை நாள் வேணாலும் பண்ணுவோம் சார், டயர்சம் இல்லாமல் ஒர்க் பண்ணுவோம் நாங்கள். யூ மஸ்ட் பிலீவ் ஒரு விஷயம், 2 பேருமே ஃபாஸ்ட்டாக கார் ஓட்டுவோம். இதுக்காக அவர் வண்டி 2, என் வண்டி MSM 8679, என் அம்பாசிடர், 2 பேரும் இதுக்காக போய் சேலத்துலேருந்து ஆரம்பித்தோம் ரேஸை. கோயம்புத்தூர் வரைக்கும் தான் இப்போ ரோடு நல்லாயிருக்கும். சேலம் டு கோயம்புத்தூர் ரொம்ப நல்லாயிருக்கும் ரோடு, சின்ன ரோடாக இருந்தாலும். அதுக்காக போய் ரேஸ் போடுவோம். அந்த மாதிரி ஒரு நடிகர்களுக்குள்ளே பண்ணுவாங்களான்றது எனக்கு தெரியலங்க. இது நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்களா, வண்டியில் யாரை ஆட்டில் ஏற்றுவீங்களா? வண்டியில் இருப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருப்பாங்க, அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, எல்லோரும். ஆனால் டிரைவிங் நீங்களும் அவரும் தான்? அவரும் நானும் தான் டிரைவிங். விட்டா மாட்டோமா அவனை 2 பேருக்கும். சாப்பாடில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரா? சாப்பாடில் வந்து அவர் எப்பயுமே என்ன போடுறாங்க ஏது போடுறாங்கன்னா அது யாராவது சொல்லியிருந்தால் எனக்கு தெரியாதுங்க. நாங்கள் நடித்த வரைக்கும் இதில் காமிச்சேன் அன்னதான விஷயங்கள் வந்து அதை கேட்கணும்னு நினச்சேன். அந்த அன்னதானத்தை பற்றி எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஏன்னா அவர் அந்த எல்லாருமே அவரோட மரணத்துக்கு பிறகு எல்லாருமே சொல்கிறது அவர் போட்ட அந்த சாப்பாட்டை பற்றி தான். அது ஏன் தெரியுமா? சாப்பாடுன்னா அந்த ரோகிணி பக்கத்தில் இன்னொரு வீடு மாதிரி வச்சுருந்தாங்க ரோகிணி, அதை இவனே எடுத்துக்கிட்டான், அங்கே வச்சான் ஆஃபீஸை. அப்போ அங்கே பின்னாடி வந்து சமையலுக்குன்னே 2 பேரை வச்சுட்டான் பரிமாறத்துக்கு. அது என்னமோ அவனுக்கு ஒரு டேஸ்ட் ஆச்சு. அது நான்லாம் போய் சாப்பிட்ருக்கேன், நானும் சந்திரசேகர்லாம் போய் சாப்பிட்ருக்கோம். பட் என்ன டேஸ்ட்டுனே தெரியல. இப்ராஹிம் ராவத்தெல்லாம் நம்ம உயிரோடு இருந்தார். அந்த அன்னதான பழக்கம் வந்து ஈவன் சினிமா கம்பெனியில் கூட, உழவன் மகனில் கூட அவர் என்ன சாப்பிட்றாரோ அதான் எல்லாருமேன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சாப்பிட்றாரு, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க நம்ம பார்த்ததே இல்லை. பட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஏன்னா மாதவன் ஒருத்தர் தான் நான் பார்த்து, அவர் இது வரைக்கும் எனக்கு தனி ரூம் வேணும், இந்த ரூம் வேணும் நான் கேட்டதே இல்லைங்க. அது என்னவோ ஒரு இன்னர் குவாலிட்டிங்க ஃபார் விஜயகாந்த். விஜயமா இப்போ அஃப்கோர்ஸ் இஸ் நோ மோர், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இருந்தால் கூட அவனுக்கு ஏதோ ஒன்று தப்பு நடக்குதுன்னு சொன்னால் அவனுக்கு தெரியாமல் நடந்தால் தான் உண்டு அந்த இடத்துல. கல்யாணத்துக்கு பிறகு அஃப்கோர்ஸ் எல்லாமே அவங்க ஒய்ஃப்னு ஆகிடுச்சு. அப்புறமா இவருக்கு ஒன்றுமே அந்த பக்கமே போகலையே. அப்புறமா அரசியல் பற்றிலாம் அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாரா? அரசியல் அந்த காலகட்டத்திலேயே எல்லாம் அவனுக்கு அவ்வளோ பெரிய ஞானிலாம் இல்லைங்க. நான் சொல்கிறேன் ஜென்ரலாக பேசுவான். ஆனால் அவனுக்கு கலைஞரை தான் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆருடைய ஃபேனு. அப்படி பார்த்தா இப்போ நான் கூட தான் எம்ஜிஆருடைய ஃபேனு. அவருடைய படம்லாம் பார்ப்போம். பட்டு சிவாஜி படத்தை தான் நான் அதிகமாக பார்ப்பேன். அவனுடைய இன்னொன்று சிவாஜி சார், சிவாஜி மன்றத்தில் நான் தலைவராக இருந்தேன் எங்கள் ஊரில். அதனால் நான் வெறியேன் நான், அது வேறு. பட்டு கலைஞர் மேலே தான் ரொம்ப பிரியம் அவனுக்கு. அவன் போய் எவ்வளோ பெரிய வெள்ளந்தி பாருங்க, போய் கட்சி ஆரம்பிக்கிறான். இவன் கட்சி ஆரம்பித்தா யாரை ஏற்று பேச போகிறான், இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் போய் நேராக கலைஞர்கிட்ட போய் கொடுக்குறான் இன்விடேஷன். மதுரையில் கட்சி ஆரம்பிப்பார். அவருக்கு தெரியாதா இவன் நம்மளை தான் ஏற்று வருவான்னு? அப்படியே வெரி குட், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்புகிறார். நடிகர் சங்கத்துக்கு வந்தோன்னே நான் போனேன். ஏண்டா அவர்கிட்ட போய் கொடுக்குறீடா, ஏண்டா அவர் எவ்வளோ பெரிய கட்சியுடைய தலைவர், அவருக்கு தெரியாதா, எதுக்கு போய் இதை கொடுக்குற அவர்கிட்ட? இல்லைடா அண்ணன்கிட்ட சொல்லணும், இல்லை எதுவும் சொல்லணும், போயிட்டு வர ஊருக்கு போகிற மாதிரி சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்தா யூ கோயிங் அகேன்ஸ்ட். பட்டு அவனுக்கு வந்து பாருங்கள், அதிமுகவோட கூட்டணி வச்சு தானே எதிர்கட்சி தலைவரானா. எதிர்கட்சி தலைவராகிட்டு சும்மா இல்லாமல் கத்துறது, உண்மையை உண்மையை பேசினா வழங்க முடியாதுங்க அரசியலில். ரொம்ப நெருக்கமாக நண்பராக இருந்தார். கலைஞர்கள்லாம் போய் இன்விடேஷன் கொடுத்தாரு. உங்களை கட்சிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவே இல்லையா கட்சி தொடங்கும் போது? இல்லைங்க கூப்பிடல. ஒருவேளை கூப்பிட்டுருந்தா ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கலாம், எனக்கு அது தெரியாது. பட் எங்களை கூப்பிடாம நம்ம போக முடியாது. கட்சி ஆரம்பித்த பிறகுலாம் சந்திச்சிங்களா நிறைய முறை? எப்பயுமே சந்திப்போம். எப்போ விட்டு போச்சுன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை,
இருக்காருன்றது தெரிஞ்சதுலேருந்து 2018 கடைசி சந்திப்புன்னா அதுதானா? அதாங்க எனக்கு கடைசி சந்தி. எங்கே பார்த்தீங்க அது? அவருடைய கல்யாண மண்டபத்தில். அப்போ நல்லா பேசினார். நல்லா பேசினார். பட் ஃப்ளோ ஆஃப் டாக்கில் நல்லா பேசுவார். பட் கொஞ்சம் மறதி இருக்குன்றது தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஷால் போட்டேன், அந்த ஃபோட்டோலாம் இருக்கு என்கிட்ட. என்னத்தக்க செய்கிறதுங்க, அதெல்லாம் பார்த்தா கன்றாவியாக இருக்கும், மனசே சங்கடமாக இருக்கும். ஏன் அதுக்கப்புறம் போய் பார்க்கணுன்னு தோணலையா? இல்லைங்க, எங்களை தான் நான் சொல்லிட்டு பேட்டிலே கொடுத்தேன், பர்மிஷன் கேட்டு தானே போகணும். இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன கேட்குறீங்க, நாளைக்கு வச்சுக்கலாமா, நாளைக்கு வச்சுக்கலாமான்னு வாங்கண்ணேன்னு சொல்கிறேன். என் ஒய்ஃபை கேட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும்னு எப்படி இருக்கும் உங்களுக்கே? அப்புறம் என்னத்தை அதை போய் கேட்டுக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு போடான்னு சொல்கிறேன். அது மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த நீங்கள் சொல்கிற அந்த 2018க்கு அப்புறம் இப்போது அந்த நேற்று முந்தா நாளுக்கு வரைக்குமே அந்த உயிர் போகிற வரைக்குமே ரொம்பவே சிரமப்பட்டார் போல தெரியுது. அவர் அந்த பொதுக்குழு கூட்டு வந்து உட்கார வச்சதெல்லாம் கூட பார்த்தோம், ரொம்பவே சிரமப்பட்டார் போல இருக்குல்ல. ஐயோ, அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, பக்கத்துலேயே இந்த சிங்கம் மாதிரி பார்த்தவனை சிவாஜி இப்போ சாவில் சுடுகாட்டில் வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தை அவனே அலப்பறை பண்ண விடுவான். எல்லோரையும் ஒதுக்கி விட்டு கூட்டத்தில் விட்டு நான் போல, ஆஃப்கோர்ஸ் நான் மாலை போட்டிருந்தேன், பார்த்துக்கிட்டு இருந்தேன் டிவியில். ஆனால் ஒரு நல்ல மனசுக்கு ஒன்று செஞ்சான். நடிகர் சங்கத்துலேருந்து தான் ஃபுல் செலவு பண்ணான் கடைசி. அதெல்லாம் யார்கிட்டையும் நம்ம கேட்கக்கூடாது. சங்கத்தில் அவர் தான் அவர் தான் சங்கம் தான் அவர். அப்படி செஞ்சு கொடுத்தான். இன்னொருத்தங்க அவன் யாரோ ஒரு ஆள், அவன் செய்யணுன்றது ஒன்றும் இல்லை. அப்படி நீங்கள் சொல்கிறது போல் அந்த வேட்டியை மடித்து கட்டிட்டு கம்பீரமாக அந்த கூட்டத்தை கம்பீரமாக பார்த்துட்டு அவனை அந்த ஃபோர்ஸில் பார்த்துட்டு இப்படி பார்க்குறான்னா நம்மளால் முடியாது. எப்படி தான் 10 வருஷம் பாவாங்க அந்த அம்மா பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு இவனை அடகாத்துக்கிட்டே இருந்தாங்க. 10 வருஷம் அடகாத்துட்டாங்க. எனக்கு அவன் மட்டும்தான் ஃப்ரெண்டு. அப்படி உதவி செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், எங்கள் அப்பா சிலை திறப்புல 1985 ஜூலை 25 சிலை திறப்புல. அதுக்கு நான் மெட்ராஸ்லேருந்து போனோம். அப்போ ராமநாராயண் சார் தான் ஹெல்ப் பண்ணார். கொஞ்சம் எனக்கு ஒரு பணம் தேவைப்பட்டதுன்னு 25,000 ரூபா கொடுத்தார். அப்புறம் திடீர்னு நிச்சயமாக கூப்பிட்டாப்புல. ஏன்னா சாயந்தரமான அங்கே ஒரு மீட்டிங் இருக்குங்க. ஏடா எப்படா போகிறேன்னு சில தருக்கு போகிறேன்டா, கொஞ்சம் வேலையாக இருக்குது, கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது, அதில் தான் அவர்கிட்ட சொன்னேன். ஏதோ ஒன்று வர சொன்னேன்னு சொல்லிட்டு 50,000 ரூபா கொடுத்தோம். எங்கேயோ கேட்டுட்டு செவிவழி செய்தி இது. ராமநாதன் போய் கேட்கவும் இல்லை, நான் கேட்கவே இல்லை. ராமநாதன் சார்கிட்ட நான் கேட்டது உண்மை. அப்புறமா பார்த்தேன் உழவன் மகனில் தான் கழிச்சார். அந்தளவுக்கு ஹெல்ப்பிங். இது ஒண்டி தாங்க நானும் அவனும் கேட்காம செய்வாங்க. நான் கேட்கவே இல்லை. அவன் இல்லைன்னு அவன் மறைவுக்கு நம்ம அழுகுறோம்னா, நான் தான் டெய்லி பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் செத்து போயிட்டானேன்றதுக்கெல்லாம் இல்லை. ஒரு நல்ல உள்ளம் படைச்சவன். நான் உள்ளூர ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். சரி நமக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட இவெல்லாம் இருக்கான், வருவான், நிற்பான், பார்ப்பான் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இல்லாமல் ரொம்ப ஒரு சோகமான விஷயம். என்னமோ எங்கள் வீட்டு மெம்பர் ஒருத்தர் போயிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. அதை ஒத்துக்கிறேன். விஜய்கிட்ட இந்த விஷயத்தை நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம், சொல்லிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இப்போ ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நான் கட்சி வேணான்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிட்டேங்க. பட் அப்போவே கல்யாணம் ஆகிடுச்சு. அவர் அந்த மதுரை மாநாடப்பவே கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போது வேண்டாம் நம்ம கட்சி, எதுக்கடா கட்சியில் வேண்டாம், நம்ம சினிமாவில் இருக்கிறோம். பட் அவனுக்கு மூடு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். படத்தில் செய்கிறான் பாருங்கள், அநியாயத்தை எதிர்த்து நிற்கும் இளைஞனா, அது லைஃப்பில் உண்டு. அவனுக்கு அநியாயத்தை எதிர்த்து நிற்போம். பேசுகிறதாங்க அவரது ஹார்ஷாக தெரியும். என்னடா அப்படின்னா என்னடா இது அதட்டம், அது இல்லை, அன்பை தான் பேசுகிறது. எனக்கு அவரோட நடிக்கும்போது, விஜயமாவோட நடிக்கும்போது நாங்கள் நடிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ண மாட்டேங்க. ஒரு ஜாலியாக போயிட்டே இருக்கும், சீரியஸ்னஸ் இருக்கும். அப்புறமா இப்படி கையை மேலே தோலில் கை போட்டுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே வருவான், நறுக்குன்னு ஒரு கில்லு கிள்ளுவாங்க. இங்கே உயிரே போயிடும். ஃப்ரெண்ட்லியாக தான். ஆமாம், ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ரெண்ட்லி மார்க் போட்டுட்டு அது ஒரு பழக்கம் அவனுக்கு. மொத்த டீம்லேயும் எல்லாருக்கும் சைக்கிள் ஒரு போட்டு இன்ஜெக்ஷன் போட்டு வந்துடுவான்.
அது ஒரு விளையாட்டு. அதே மாதிரி சுறுசுறுப்பாக்கிறதுக்கா? என்ன இளவு நமக்கு இல்லை வலிக்குது. சின்ன கல் எடுத்துக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பான். குறிய அடிப்பாங்க பார்த்து. சுண்டி விட்டான் அவனு விரலெல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கும், மொத்தமாக இருக்கும். அப்படி அடிச்சா நான் சுண்டி விட்டோன்னா சலுக்குன்னு அடிக்கும். யார் அப்படி பார்த்தா பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி படம் ஷூட்டிங் நடித்த மாதிரியே தெரியாது. உழவன் மகன் டைரக்டர் அரவிந்த்ராஜ் சார்கிட்ட பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது அந்த படத்தில் அந்த ரேக்லா ரேஸு அதில் சண்டை காட்சிகள் எதுக்குமே டூப் வேண்டாம், எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது அவனுக்கு அந்த கையை இறங்கி போச்சே, எல்லாம் அவரே தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. வேங்கையின் மைந்தனும் ஏதோ ஒரு படங்க, அதில் தான் அந்த சிறுத்தை அடிச்சோன்னு அந்த கை இறங்கி போச்சு. எவ்வளோ தைரியமாக சண்டை போடுவான். அந்த சண்டை போடும்போது இந்த கை லொடக்கில் இறங்கிச்சு அப்படியே தூக்கி விட்டுக்குவான். அதெல்லாம் அவன் மாதிரி. ஆனால் நான் ஒன்று சொன்னேங்க, ஒன்று சொன்னேன். ஃபஸ்ட்டு படத்துல எல்லாம் ரொம்ப நல்லா எல்லாருக்கும் சாப்பாடுக்கு போடல. ஃபஸ்ட்டு படத்துலேயே இப்படி ரோஸ் மில்க்கும் போன்விட்டாவும் கொடுக்காத, இதுவே பழகிடும். அப்புறம் சினிமா கம்பெனியில் டீயை கொடுத்தா தான் வாங்குவான். நீ போன்விட்டா இன்வெண்ட்டாக கொடுத்த நான் எவனும் போய் வாழ்க்கை சொல்ல போகிறதில்ல. இல்லைடா இது வரைக்கும் ப்ரான்னு சொன்னான். பட் அஃப்கோர்ஸ் 2018க்கு அப்புறம் ஒரு முறை நம்ம போய் பார்த்துருக்கலாமோன்னு இப்போ தான் தோணுதா சார்? இல்லை சார், எனக்கு இப்போ தோணலை சார். ஏன்னா இஸ் பிகம் அப்நார்மலிட்டி வந்துருச்சு அவருக்கு நிறையா. அப்நார்மலாக என்னால் பார்க்க முடியாது எப்பயுமே. ஆனால் அவனை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணேன். என் வீட்டில் விஜயமா படமானாலும் சரி, சிவாஜி படமானாலும் சரி, எதையுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க என் வீட்டில். ஏன்னா நான் பார்த்துக்கிட்டே திடீர்னு அழுவேன் நான். அது ஒரு கேணத்தனமான ஒரு தாட்டு உள்ள. நம்ம ஏன்டா அழுகிறோம். கடைசியாக சார், உங்களுக்கு இந்த ஆன்மாக்கள் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா, இல்லை ஆன்மாக்கள்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா கேப்டனோட ஆன்மாவுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் முதல்ல ஒரு வாட்டி இப்போ சொன்னேன், அவன் சாகலை, வாழ்ந்துக்கிட்டே இருக்கான். இங்கே இப்போல்லாம் போக மாட்டான். அவன் வந்து சொல்ல முடியாமல் இருந்துருச்சு. சொல்ல முடிஞ்சுருந்தால் நிறைய சொல்லியிருப்பான். அவனுக்கு எங்கேயோ இங்கெல்லாம் விளாகுது. என்கிட்ட கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். பட் அவருடைய ஆன்மா வந்து இந்த சினிமா சைடு, சினிமா தொழிலாளர்கள் இது தாங்க இருக்கும். நண்பர்கள், சினிமா தொழிலாளர்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். விஜய் இங்கே இருக்கிற மாதிரி நினச்சி ஏதாவது சொல்லுங்களேன். இங்கே தான் இருக்கார். இருந்தாருன்னா என்ன செய்வேன், ஏன்டா சொல்லாமல் கொள்ளாம இப்படி போயிட்டேன்னு சொல்லுவேன். சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சிரிக்கிறீங்க, ஆனால் உங்கள் கண்ணில் அவ்வளோ சோகத்தை நல்லா பார்க்க முடியுது. முடியலைங்க. அவன் இல்லைன்றதை நினச்சா தான், எப்படி அவன் இல்லாமல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்ன்றது சொல்லிட்டாரு. எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டாங்க வாகை சந்திர சார். இப்போ போய் பாருங்க வேணா அவங்க வீட்டில், அவன் கொஞ்சம் ஆடி போய் தான் உட்காந்துருப்போம். ஏன்னா we were so thick friends. கேப்டன் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்பவே உருக்கமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.